அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது நீண்ட நாட்களாக திருமணம் தொடர்ந்து தள்ளி போய் கொண்டிருக்கும் காரணங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். திருமண வயது தாண்டிய நபர்களுக்கும் சரியான திருமண வயதில் திருமணம் செய்ய விரும்புபவர்களுக்கும் திருமணம் தள்ளி போய்கொண்டே இருக்கும். இதற்கு காரணம் அதாவது ஜாதகத்தில் அத்திருமணம் நமக்கு நடைபெறுவதற்கான கிரக அமைப்புகள் சரியாக இருக்க வேண்டும். அப்படியெல்லாம் திருமண வாழ்க்கை அதற்கான நேரம் அமையும். அப்படி இந்த திருமண நாள் நடப்பதற்கான கிரக அமைப்புகள் என்னவென்று நாம் பார்க்கும்போது ஜாதகரின் ஜாதகத்தில் கலஸ்திரஸ்தானம் நன்றாக இருக்க வேண்டும். அது மிக சிறப்பாக அமையும். அதாவது ஆட்சியோ உச்சமோ அல்லது கேந்திரத்திலும் திரிகோணஸ்தானத்திலோ இருந்து அந்த இடத்தை குரு பார்த்தால் மிகவும் சிறப்பு வாய்ந்த கிரகமாக அமைக்கப்படுகிறது. இதனால் சிறப்பாக திருமணம் நடைபெறுகிறது. நாம் பார்க்கப்படுவது குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானம் இதில் நன்கு வழிபெறுதல் வேண்டும். அதாவது ஆட்சியோ உச்சமோ அல்லது கேந்திரத்திலும் அல்லது திரிகோணத்திலும் இந்த ஸ்தானத்திலோ இருந்து சுப பார்வை பெற்றுவிட்டால் சிறப்பான வாழ்க்கை அமையும். இதற்கு காரணம் கலஸ்திர ஸ்தானக்காரர்களான சுக்கிரன் அவர்கள் ஒரு நல்ல நிலையில் தன்னுடைய சொந்த வீட்டிலோ அல்லது ஏதாவது உச்சி வீட்டிலோ இருந்து வந்தால் அந்த இடம் ஸ்தான கேந்திர ஸ்தானமாகவோ அல்லது திரிகோண ஸ்தானமாகவோ இருந்து முன்பு கூறியது போல சுப சேர்க்கை பெற்றிருந்தால் நல்லது நடக்கும். அவர்களுக்கு உறுதியாக 100% திருமணம் நடக்கும். ஆனால் இவற்றில் மாற்றம் இருப்பின் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். புகழ் மிகவும் குறைவுதான். முன்பு கூறியது போல திருமணம் நடக்க வேண்டுமென்றால் இந்த கலஸ்திர சோகம் மட்டுமே ஒரு பலமாக இருக்காது. இந்த கலஸ்திர தானத்தின் அதிபதி எங்கே இருக்கிறார் என்றால் செயல்பாடு எப்படி இருக்கிறது என்றால் பாவகரங்கள் நிலை பெற்று உள்ளது. அவர்கள் செயல்பாடு எவ்வாறு உள்ளது என்றால் அவர்களுக்கு அந்த ஆயுள் பலம் எவ்வாறு உள்ளது அவற்றை நாம் துல்லியமாக பார்க்க வேண்டும். பிறகு கிரக அமைப்புகள் சுற்றி இருக்கும் மற்ற கிரகங்களை உடைய ஒட்டுமொத்த அமைப்பையும் அவர்களுண்ட சத்திரசாரம் மற்றும் நவாம்சம் போன்றவற்றை ஒட்டுமொத்த அமைப்பையும் நாம் ஆராய்ந்த பிறகு திருமண யோகம் இந்த ஜாதகருக்கு ஆண் பெண் அவர்களுக்கு இருக்கிறதா, ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா என்பதை துல்லியமாக கணக்கிட்டு பின்புதான் முடிவெடுக்க வேண்டும். நாம் நினைத்தவுடன் திருமணம் நடப்பதற்கு திருமணம் ஒன்றும் விளையாட்டு கிடையாது. எல்லோருக்கும் விரும்பிய வாழ்க்கை அமைவதற்கு பல்வேறு பிரச்சனைகளையும் நாம் தாண்டி அதில் வெற்றி பெற்று அந்த திருமண வாழ்க்கையை நாம் அடைய வேண்டும். பொதுவாக இந்த திருமண யோகம் என்பது எல்லோருக்கும் சரியான வகையில் அதாவது சரியான வயதில் அமைவது கிடையாது. நம் குடும்பத்தில் பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, அவர்களை சுற்றியுள்ள சமூக பிரச்சனைகள் போன்றவற்றை அவர்கள் எதிர்கொண்டு அதில் வெற்றி பெற்று அதன் பிறகுதான் திருமண வாழ்க்கை அமையும். போன்ற பெண் வீட்டாராம் இதே நிலையில்தான் இருக்கிறார்கள். எனவே திருமணம் செய்யவிருக்கும் ஆண்கள் பெண்கள் தங்கள் வீடுகளில் உள்ள குடும்பத்தினர்கள் உறுப்பினர்களில் நாங்கள் செயல்பாடுகள் போன்றவற்றை தெளிவாக அதற்கேற்றார் போல தங்கள் ஜாதகத்தையும் நல்ல ஜோதிட நிபுணர்களை நிறைய பேர் உள்ளனர். அவர்களிடம் முன்பு கூடியபடி நாங்கள் கூறிய இந்த விதம் மாறு அந்த ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் இருக்கிறதா என்ற அனைத்தையும் வினாக்களையும் கேட்டு அதில் விடைகளை பெற்று தெளிவாக அறிந்து கொண்டு அதற்கேற்றபடி செயலாற்ற வேண்டும். மௌனம் அன்புக்குரியது போல 1000 காலத்து பெயர் அவசரமாக செய்யும்போது அதில் தவறுகள் ஏற்பட்டு நம் வாழ்வில் ஒரு பெரிய சர்ச்சைகளை சந்திக்கிறோம். எனவே நிதானமாக செயல்பட்டு வாழ்க்கையிலும் வெற்றி பெற்று திருமண வாழ்க்கை அமைய வேண்டும். தங்கள் ஜாதகத்தை பார்த்து எந்த கிரக நிலைக்கு எங்காறு உள்ளது, எவ்வாறு வரன் வரும், எந்த பெண் நமக்கு வருவார்கள், என்ன எண்ணங்களை, எப்படி குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என்பதை ஒரு அளவிற்கு கணித்து விட்டார்கள் என நீங்கள் முடிவெடுத்து கொள்ளுங்கள். அவ்வாறு முன்கூடியே தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் செயல்பட துவங்குங்கள். உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக உங்களுக்கு அமையும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.